தடைகள் எல்லாம் மாற்றி போடும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாத வாக்குத்தத்தம் ஏசியா புஸ்தகம் ஒருத்தர் தான் சொல்றாங்க, முன்னாடி நடுப்பரெல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப திசை மாறி போறோம் நிறைய பாருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பைபிள் வாசிக்கணும். ராமேன்னு சொல்லுங்களேன். வழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? யாரையும் குறிப்பில்லை, எல்லாரும் நம்ம எல்லாம் ராமேன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய கத்துக்கணும். வழியிலேயே சொல்லுங்க. இதோடு முடிந்து போவதில்லை வாழ்க்கை. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆசீர்வாதங்கள் வேணும், பணம் வேண்டும். நம்ம இப்போ கேஸ் பிரச்சனை வரும்னு நினைச்சோமா? பாருங்க, இல்ல அது ஒரு ஹோட்டல் போனா சாப்பாடு இருக்கும்னு டியூக்கு அவங்க பையன் வந்தா கூட்டிட்டு போனோம். சாப்பிடணும்னு உட்காந்து சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. வெரைட்டி ரைஸ் தான் இருக்குண்டா. இன்னும் ஒரு நாள் அது கிடைக்குமோ இல்லையோ. பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, செட்டில் ஆயிட்டோம், பணம் வந்தது, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, ஊழியம் நல்லா கிடையாது. அழியிலேயே சொல்லுங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்க தனியா நான் தனியா கர்த்தரை நம்பணும். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. வேற குதிரையில சவாரி செய்யக்கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் திரும்ப வெளிப்படையாவே சொல்லுங்க, ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் வேறு யார் பக்தியிலேயோ வளர முடியாது. நான் வேறு யாருடைய ஆதரவுலையும் இருக்க முடியாது. என்னுடைய பக்தி, என்னுடைய ஆராதனை. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும். ஒரு ஆமேன். என்னால நான் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா. ஒரு ஆமேன். பைபிள் தானே சொல்லுது, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும். வெளியே சொல்ல மாட்டீங்க? ஆமா, நம்ம கொடுக்கத்தக்க, நம்ம ஒருத்த பாக்குறோம் ஒரு ஆசீர்வாதத்தை, ஏன் நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது? ஒரு அடியிலேயே சொல்லுங்க. அதுதான் நமக்கு மேன்மை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 12:2. நம்ம அதை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 12:2 சத்தமா வாசிக்கலாமா? ஏசாயா 12:2 12:2 நான் வாசிக்கிறேன். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமானவர், என் ரட்சிப்புமானவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதோ நான் என் தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெறுப்பதும் கிடையாது. மாறாக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். இன்னும் அடுத்த உயர்வுக்கு நேராக நம்மை நடத்துவதற்கு, அதை அனுபவிக்க தகுதிகளையும் அதற்கான பயிற்சி ட்ரைனிங்கை தேவன் கொடுத்து நம்மை நடத்துவார். ஒரு மோசைக்கு ஊழிய 40 வருஷம். ஆனால் அதற்கான ஆமீன் அவன் விலை கிரயம் கொடுத்தது முதல் 40 வருஷம் அரண்மனையிலோ, 2வது 40 வருஷம் வனாந்தரத்திலோ அவன் தன் வாழ்வை செலவு செய்தான். ஒரு ஆமேன் சொல்லாம அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் சந்தித்தார். ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தினார். அவை உங்களுக்கும் நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் தர ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதை அனுபவிக்கவும், அதை கட்டி காத்து கொள்ளவும் நம்மை தகுதிப்படுத்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, இந்த முதல் நாள் ஜெபம் ஆமா 5-6 குறிப்புகளோடு ஆரம்பிச்சோம். வந்தவங்க சொல்லாம என்னென்ன குறிப்பு நான் சொல்றேன். துதி ஸ்தோத்திரங்கள், சபையில் அதிகமா துதி ஸ்தோத்திரங்கள் பெருக வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அது குறையறதுனாலதான் மற்ற கதைகள் மற்ற காரியங்கள்ல வீணாக தலையிடுகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டோம். ஒருவரை நம்ம ஆதரிப்பது போல ஆதரித்து இன்னொருவரை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். காரணம் என்ன? துதி ஸ்தோத்திரங்கள் குறைந்து போகிறது. ஆமென். நான் சொல்லுவது as a individual, நீங்களும் நானும் நிறைய துதிக்கணும். போராட்டம் பிரச்சனை வருதா, ஒரு தனிமையான இடத்தை தெரிந்து கொண்டு தெரிந்த பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண நமக்குள் கோபம் இருந்தாலும், நமக்குள் எரிச்சல் இருந்தாலும் அதெல்லாம் பனி போல மாறிவிடும். ஆமென் சொல்லுங்களேன். அவை துதி ஸ்தோத்திரங்கள். 2வது பார்த்தோம், ஆயத்தமாய், ஜெபத்திற்கு ஆயத்தமாய். ஆமே. அதே போல பார்த்தோம், நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படி. எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, எனக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு அழிலே சொல்லுங்களேன். நம்ம உடனே மற்றதை நியாயம் இருக்கதான் போறோம். அவங்கதான் முதல், இவங்கதான் இல்ல. சுய பரிசோதனை. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? அதை சத்தமா சொல்லுங்களேன். இப்படிதான் முதல் நாள் ஜெபத்தை கர்த்தர் நடத்த கிருபை தந்தார். அப்படிதான் இந்த 100 மணி நேர விசேஷித்த ஜெபம் வைத்திருக்கிறார் நம்முடைய ஸ்தாபனத்துல. அது நாளையும் நாளை மறுதினம் 2 நாட்கள் என்னோட கூட நீங்களும் வரணும். யாராவது வர விருப்பம் உள்ளவர்கள் கார்ல தான் போறோம். 4-5 பேர் நீங்க வந்தாலும் போதும். இங்கேயும் ஊழியம் நடக்கும். பிரதர்ஸ் நீங்க தான் உதவி செய்யணும் கொஞ்சம். பிரதர்ஸ் நேத்தும் பார்க்க முடியல, பிரதர் தான் வந்தார் நேத்து. 2 பேர் இருக்கிறீங்க, நீங்க ஊழியம் பண்ணணும். நாளை
கொளத்தூர் சபையில் வைத்து நடக்கிறது. நமக்கான நேரம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. நம்முடைய சபைக்காக அவே ஒரு 5 பேராகிலும் வரணும், கூட்டிட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். அவே என்னோடு கூட வர விருப்பம் உள்ளவர்கள் நீங்க வரலாம். இங்கே ஊழியம் 7ல இருந்து 8 மணி வரை இங்கே ஜெபம் நடக்கும். காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஜெபமும் நடக்கிறது. நீங்கள் அவசியம் வரணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக வரணும். வந்து அந்த ஜெபத்துல பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதற்காக நான் சொல்லுகிறேன்? ஜெபங்கள் அதிகமாய் ஏறெடுக்கப்படுகிறது, ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்முடைய தேசத்துல செய்ய உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது நீங்க தேசத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் வீடுகளிலும் தேவன் கிரியை செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இருக்கிற வண்ணமாக ஏழைகளாக, ஆமீன், நோயோடு கூட தரித்திரியத்தோடு கூட தம்முடைய ஜனங்களை தேசத்துல வைப்பது கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சகலவற்றிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தும்படியான திட்டத்தை தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படியே நான் பயப்படாமல் உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது, அது நம்ம பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா அடிக்கடி வாசிக்கிற வார்த்தைகள் தான் அது. எரேமியா 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், அதுல 5 முதல் நான் வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு, அதாவது மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான, அந்த மனுஷனும் மாம்சம் என்று சொல்லுகிறார். நம்முடைய சரீரம் மாம்சம். இதன் மேல் நம்மை நாமே நம்பிக்கொண்டு அல்லது மற்ற மனிதர்களை நம்பிக்கொண்டு இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த வார்த்தை ஒரு அடைமொழி, ஒரு வார்த்தை சொல்லுது, அவர்கள் தான் கர்த்தரை விட்டு விலகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இராமல் இருந்தால் நீங்கள் நானும் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் இந்த காலை வேளையில அப்படி மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய மாம்ச புயத்தின் மேல் என்னால் முடியும் என்று நம்பிக்கை வைத்திருந்தாலும் சபிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில் இருந்து நம்மை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வரதான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை விட சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறத விட ரொம்ப ஒரு மோசமான நிலைமைதான் புதிய ஏற்பாட்டில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிற பிள்ளைகளை சாரும். புரிஞ்சவங்க ஒரு அழியிலே சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல கர்த்தரை நம்பாமல் மனுஷரையும் மாம்சத்தையும் நம்பி தன்னுடைய புயபலம், பணபலம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்னிடத்தில் உள்ளவைகள் மற்றவிடத்தில் இல்லாதவைகள் இவைகள் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குமேயானால் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாரு? அந்த சாபங்களை போக்கதான் நான் சிலுவையில என் ஜீவனை கொடுத்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ நீ என்ன அதிகமாய் நேசிக்க, என்னை விட்டு நீ தூரம் போனாலும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் உன்னை திரும்ப என் பக்கம் கொண்டு வர வல்லமையான ஆவியானவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரை விட்டு வழி விலகி போக நம்ம நினைச்சாலோ இங்க வந்திருக்க நம்ம யாரு இருந்தாலும் அப்படி ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. அதான் நல்ல சாட்சிகளை கேட்டோம். ஆவியானவர் விடவே மாட்டார். உங்களை என்னையும் நேசிக்கிற ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி இந்த கடைசி காலத்தினுடைய சபைகளை கர்த்தர் தம்பக்கம் திருப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷர் மேல் தயவு செய்து வேண்டாம். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நிச்சயமா சொல்லுகிறேன். ஆமேன். நீங்களும் அந்த நிலைமையில, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில, ஆமேன், எல்லாவற்றிலும் மேன்மையான பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், அவர் மேல் நம்பிக்கை வைக்க நாம் பழக வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அடுத்து பாருங்க. அப்படி மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், அடுத்த வருஷம் அவன் அந்த வெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து, பயன்படாத ஒரு செடி. கரலைன்னு சொல்லுவோம், பழத்திலையும் அதை சொல்லுவோம். வெளியே நல்லா பிரஸ் பண்ணி வாங்கினாலும் வாழைப்பழம் அடிக்கடி ஏமாறுவேன். எங்க வீட்டுக்கிட்ட வண்டி வச்சிருப்பாரு, எடுத்துக்கம்பாரு, பழமா தான் இருக்கும். ஆனா அடியில போக போக கரல அதை மெல்லவே முடியாது, கடினமா இருக்கும், பயன்பட துப்பிதான் ஆகணும். அது போல இந்த கரலையாய் போன செடியை போல
நன்மை வருகிறதை காணாமல் உங்களுக்கு ஆண்டவர் நன்மை வைத்திருக்கிறார். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு ஸ்தாபனத்தின் மேல் ஏறி சவாரி செய்வது தேவனுக்கு பிடிக்காது. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தாபனம் நமக்கு ஒரு 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 அடையாளமாய், நமக்கு ஒரு ஓவர்சியர், நம்மை கண்காணிக்க நல்லது அது. ஆனால் அதன் மீது ஏறிக்கொண்டு அதுவே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய இயலாமையில் அது எனக்கு 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 ஆசீர்வாதத்தை தரும், என் பண பற்றாக்குறையில தருவார்கள் என்ற நினைப்பு ஒரு நாளும் இல்லாமல் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். நம்ம வீணாய் போகிற ஒரு செடியை சொல்லி நன்மை வருகிறதை காணாமல், உங்களுக்கு நன்மை நிச்சயமாய் உண்டு. அதான் ஆண்டவருடைய வசனம், நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்ல உறுதியாய் சொல்லுகிறான். நன்மை கிருபை என்னை தொடரும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். இங்க நிறைய கற்றுக்கொள்ளுகிறோம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, உலக நன்மைகள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, சாதுரியங்கள் மேல, டேலண்ட்ல நம்பிக்கை வைக்கும் போது, இன்னும் சில சொல்லுவாங்க, இந்த வயசுல நீ சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீ ஊழியத்துல ஜனங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், இதெல்லாம் வாங்கவே முடியாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சீக்கிரமா முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கோன்னு, அதெல்லாம் வீணானது. அவனுடைய முடிவு நிச்சயமாய் அது சமாதானம் இல்லாத ஒரு முடிவா தான் இருக்கும். ஆனா தேவன் கொடுப்பதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி, ஆமென், கர்த்தர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வைத்து நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடும் போது அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், வீண் பழி நம்மேல் சுமத்தப்படலாம். ஆனால் சோர்ந்து போக தேவையில்லை. வராமே நீங்கள் நானும் நன்மை வருகிறதை காணாமல் வீணாய் போன ஒரு செடியாய் தேவன் பார்க்கல. பரிசுத்த ஆவியின் காற்று நம்மேல வீசும் போது வறண்ட நிலம் வயல்வெளியை போல மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலோ குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் அவன் தங்குவான். மனுஷரையே சார்ந்து, ஆமென் ஆமென் அல்லேலூயா, மனுஷரையே எல்லாவற்றையும் நம்பி அவர்களையே சார்ந்து கொண்டு ஓடுகிற கூட்டங்கள் இருந்தால், அவர்கள் இப்படி அவாந்திர வெளியில ஒவ்வொரு நிலத்திலே தங்குகிற ஒரு வாழ். நமக்கு தெரியாது, 10-15 வருஷம் ஆனாலும் அப்படியேதான் இருப்போம். அந்த அந்த இடத்துக்கு பேர் என்ன? அந்த நம்முடைய விசுவாசத்திற்கு பேர் என்ன? நான் நினைக்கிற தேவ அன்புக்கு பேர் என்ன? கர்த்தர் சொல்ல ஒவ்வொரு நிலம் என்று சொல்லுகிறார். ஆமே. எந்த பயனையும் பிழைப்பிக்காத ஒரு 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 பயனற்ற நிலம், வேஸ்ட் லேண்ட். அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்க யாரை நம்பி இருக்கிறோம் அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். ஒரு ஆமென். அதான் பழைய ஏற்பாட்டில் அடிமைகளாய் சிலர் வைத்திருந்தார்கள். அடிமைகள், அந்த அடிமைகளை மீட்க கால் சேக்கல், அரை சேக்கல் வெள்ளி, தங்கம், பொன்னை கொடுத்து மீட்டு கொண்டு வருவார்கள். பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் அப்படித்தான். அடிமைகளுக்கு காதுல ஒரு ஓட்டை போட்டு அதுல ஒரு ஒரு கம்மல் மாதிரி சொல்லி அடையாளம், அது அடையாளத்தை வைப்பார்கள். அந்த அடிமைகளை மீட்க வெள்ளி பொன் கொடுக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 பின்னாடி 16, 17 2 வசனம் சொல்லுது. அடிமைகளை மீட்பதற்கு கால் அரை சேக்கல் வெள்ளி பொன் அல்ல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. அப்படி உங்களை என்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் விரும்புகிறது இயல்புதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவை முழுமையா அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அல்லேலூயா. எப்ப நம்ம மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோமோ, மற்றவர்களை பார்க்கும்படியே செய்வார்கள். அதையே நீ பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஆமென் இருந்த நிலைமையில தான் இருப்போம். அது ஒவ்வொரு நிலம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு தைரியமா என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னையும் கொடுக்கிற இடத்துல வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு மற்றவர்களுக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்பாங்களா அப்படிப்பட்டவங்க? 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவன் எப்படி இருப்பானா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு அலிலியா சொல்லுங்க. இது ரெண்டையும் ஆமென் பிரிக்கிறது எது? இது அந்த கர்த்தர் நம்பிக்கை வைக்காத பிள்ளைகள், நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள், இது ரெண்டுக்கும் மூல காரணம் என்ன? அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய்
இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மனுஷரை நம்பும் போது மனுஷர்கள் நம்மை நாடி வருவது, தேடி வருவது, அன்பு காட்டுவது, அது எதற்காக என்று நம்மள புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அதான் வசனம் சொல்லுது, இருதயம் மகா கேடு உள்ளது, மகா தீங்கு உள்ளது, அதை அறியத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆகையால் நீ எந்த மனுஷனையும் மனுஷியோ முழுசா நம்பிடாத. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் உதவிதான் எல்லாம் என்று உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடாதே. உன்னுடைய வாழ்க்கை சில வருஷங்கள் கழித்து ஒவ்வொரு நிலத்தை போல் என் பார்வையில் இருக்கிறது. ஆமென். நான் இந்த பூமிக்கு வந்தது ஒவ்வொரு நிலத்தை, ஆமென், உதாசீனப்படுத்தப்பட்ட உன்னை உயர்த்தும்படிதான் அந்த பூமிக்கு நான் வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வறண்ட நிலத்தை வயல்வெளி போல் மாற்றதான் நான் இந்த பூமிக்கு வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவை மற்றவளை பார்த்து கொண்டே, ஆமென், மற்றவளை சார்ந்து கொண்டே, ஆமென், அல்லேலூயா, அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வு அல்ல, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நீங்கள் நானோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 3 ஊழியர்கள் ஆமென் ஊழியம் செய்ய ஆசை. பெங்களூர் பட்டணத்தில் நடந்த அந்த சம்பவம், ஒரு 2 செட் ட்ரெஸ் தான் இருக்குமா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை போட்டுக்கிட்டாங்கன்னா இன்னொரு ஆளுக்கு ட்ரெஸ் கிடையாது. சோ அந்த ரூம்லயே இருப்பாங்களாம். இருந்து இவங்க 2 பேர் ஊழியம் பண்ணிட்டு வருவாங்க. அன்றைக்கு ஒரு மனுஷனுடைய அந்த வேட்டி ஷர்ட்டை துவைச்சு போட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்திலேயே அடுத்த நாள், இன்றைக்கு போகாதால் அடுத்த நாள் போவாங்க. இப்படி போகும்போதுதான் ஒரு நாள் அந்த தனியா ரூம்ல இருந்த மனுஷன், ஆண்டவரே உங்க ஊழியத்தான் நான் செய்யறோம், ஆனா எங்களுக்கு போதுமான துணிமணிகள் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். எடுத்து கொடுங்க, ஆள் அனுப்புங்க, ஆட்கள்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அது கொடுங்க, இது கொடுங்க, பணம், நம்முடைய தேவை சந்திக்க, என் வாடகை சந்திக்க. ஜெபிக்கிறது எப்படி நீங்க ஜெபிக்கணுமா? அது எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவரே நீங்க எனக்கு சந்திக்க மாட்டீங்களா? கொடுங்க ஆண்டவரே. நீ கொடுத்தீங்கன்னா நாங்களும் போய் ஊழியம் செய்வோம். அழுது ஜெபிக்க ஜெபிக்க கதவு தட்டப்படுகிற சத்தம். போய் கதவை திறந்து பார்த்தா, கதவை திறக்கிறாங்க. திறந்து கை மட்டும் அந்த வீட்டுக்குள்ள, அந்த ரூமுக்குள்ள கை முழுக்க ஆமென் சட்டையும் வேஷ்டியும் நிறைய இருந்தது. வாங்கி வச்சுட்டு இவர் சாக்கு பையை எப்படி போட்டு, மானம் தெரியாம இருக்க சாக்கு பையை போட்டுக்கிட்டே வந்து கதவை திறந்து அதை வாங்கி வச்சுட்டு திரும்ப வெளியே போய் தத்தி தத்தி போய் பார்த்தா ஒரு மனிதனையும் காணவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே வந்து கொடுத்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்பதான் அவங்க எழுதின பாட்டு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சேர்ந்து பண்ணலாமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இங்க வந்துரு முன்னாடி. இயேசுவே உம்மை நான் நம்ம 2 பேரும் இங்கே உட்காரு முன்னாடி. எந்த வேளையிலும் ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். தேவனும் நீரே, தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வம் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வம் நீரே. எந்த காலத்தில்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா காலங்களிலும் கர்த்தரை நம்புவது. சில ஆசீர்வாதங்களை மட்டும் வேகமா சொல்ற. சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம், Psalm 34, 34 சங்கீதம் 22 வசனத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். கர்த்தரை நம்பி கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அவன் மேல் குற்றம் சுமருவதில்லை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் மேல் குற்றம் சுமருவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவங்களை குற்றப்படுத்த நினைத்தாலும் அந்த குற்றங்கள் உண்மையில் சுமத்தப்படுவது, அதாவது நிரூபிக்கப்படுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு குற்றமே செய்திருந்தாலும் கூட, ஆமென், அந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதம் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அவன் தேவனை எப்படி அணுகினான் பாருங்கள். அப்படிங்க ஒரு கை வைத்துக் கொண்டு 51 சங்கீதம் அப்படியே பின்னாடி திருப்புங்க. சில வசனங்களை நம்ம தெரிந்ததுதான், ஆனாலும் கண்காண அதை வாசித்து நம்ம தியானிப்போம். ஆமென். ஒண்ணு பாருங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். அவன் ஆரம்பிக்கிறதே, உங்க கிருபையினால எனக்கு இறங்குங்க ஐயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் செய்த காரியம் மகா பொல்லாத காரியம். ஆமென். மனிதர்களா இருந்தால், ஒருவேளை தாவீது இன்றைக்கு இந்த சபையில இருந்திருந்தால், ஆமென் ஹல்லேலூயா, பார்வையிலேயே பேச்சிலேயே பின்னாடி பேசுவதிலேயே, ஆமென் ஹல்லேலூயா, இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது அவன் எதையும் கேர் பண்ணல. என் தேவன் என்னை உயர்த்துகிறவர், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கோலியாத்தை என்னை கொண்டு ஜெயம் எடுக்க வைத்தவர். ஆமென். முழு இஸ்ரவேலுக்கும் என்னை கொண்டு ஒரு ரட்சிப்பை கொடுத்த தேவன். அவன் நான் செய்த இந்த தப்பிதங்கள், இந்த அக்கிரமங்கள் எல்லாவற்றிற்கும் விடுதலை ஒரே இடத்துலதான் இருக்குன்னு சொல்லி தேவ சமூகத்திற்கு போகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, என்னுடைய தாளந்துகளின்படி எனக்கு இறங்கும்னு சொல்லல, கோலியாத்தை வீழ்த்தினதினாலே எனக்கு இறங்கும் என்று சொல்லல, என் சகோதரர்கள் 7 பேரை பார்க்கிறோ என் கூழாங்கல், நான் அந்த வேலை அதை நான் பயிற்சி எடுத்ததினாலே நான் ஜெயித்தேன்னு சொல்லல, ராஜாவோடு கூட நெருங்கின உறவோடு என் 7 சகோதரர்கள் இருந்தாங்க. அபிஷேகம் பண்ண சாமுவேலை நீங்க அனுப்பின போது கூட என்ன அசட்டை பண்ணனா சாமுவேல் என்றெல்லாம் சொல்லல. இன்னைக்கு அதிகமா நம்ம விசுவாசிகளுக்குள்ள இருதயத்துல இப்படிப்பட்ட சிந்தைகள் ஓடுகிறது, வெளியே சொல்றது இல்லை. ஆனா தாவீது எடுத்தோன்னே சொல்றாரு, ஆண்டவரே ஆமென், என் மேல் இரக்கமாயிரும், உங்க கிருபையின்படி இறங்கும். எனக்கு இறங்க முடியாதபடி, ஆமென், உங்க கிருபை விட்டு நான் தூரமா போயிருந்தாலும் எனக்கு இறங்குங்கப்பா, உங்ககிட்ட கிருபை ஏராளமாய் உண்டு, மன்னிப்பு திரளாய் உண்டு என்று அவன் ஆண்டவர் சமூகத்தை நெருங்குகிறான். அடுத்து பாருங்க, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி. Lord, you cleanse me, O God. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. ஜனங்கள் மத்தியிலே நம்மை நல்லவர்களாய் காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அவன் அக்கிரமக்காரன் என்று ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு முன்பாகவும் அவன் மனுஷருக்கு முன்பாகவும் தப்பிதங்களை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு உண்மையான உள்ளத்தோடு ஒருவரோடு ஒருவர் இணக்கமா இருக்கும் போது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவரை நம்ம ரொம்ப நேசிப்பதனால் இன்னொருவரை, அல்லது இன்னொருவரை நேசிப்பதனால் இன்னொருவரை என்று அல்ல. தாவீது நேரடியா ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, ஒரு தலை முதல் பாதம் வரை. அந்த 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 சுய பரிசோதனை ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு நம்ம எல்லாருக்கும் சுய பரிசோதனை. என்னை நான் எந்த பிரச்சனையும் முதல் நான் என்ன செய்ய ஆண்டவரே, அழிலே சொல்ல மாட்டேங்க பாருங்க, அழகா சொல்ற பாரு. அடுத்து, என் பாவம் எப்பொழுதோ எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமே, என் பாவமகர என்னை சுத்திகரியும், மீறுதல்களை அறிந்திருக்கிறேன், என் பாவம் இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன்.
நீ பேசும்போது நீதி விளங்கும், பரிசுத்த விளங்கும். இதை நான் அறிக்கை இடுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது ஆண்டவரை சேர்ந்த விதம். ஆமென். திரும்ப இங்க வந்து 34:22 கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. புறஜாதிகளின் தேசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாம் நேபுகாத்நேச்சார் காலத்திலே, தரியு காலங்களிலே, கோரேசின் ராஜ்ய நாட்களிலே பாபிலோன் தேசத்தில் அடிமைகளா இருந்தார்கள். அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம், அதுல 1 முதலை வாசிக்கலாம். தானியேல் 6:1 முதல். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. இப்ப பிரதானிகளை ஏற்படுத்தணும். 3 பேரை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை கவனிங்க. தானியேல் இப்பொழுது தேசத்துல உயர்ந்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். 3ஆம் அதிகாரம். அப்படியே ஒரு கை வைத்துக் கொண்டு, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஆமென். தானியேல் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படியே கையை கொண்டு போய் அங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பாருங்க. அந்த இடத்துல 19ஆம் வசனம், 1:19. ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசாரியா என்பவர்களை போல் வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜ சமூகத்தில் வெளியே இருந்தவர்கள், அடிமைகளா இருந்தவர்கள், அரண்மனைக்குள்ளே ராஜாவுக்கு அருகிலே கொண்டு போகப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 10 மடங்கு ஆசீர்வாதத்தை தானியேலுக்கு முகக்கலையை கொடுத்தார். ஆமென். இந்த சூழ்நிலையில தான் தானியேல் மேல் பொறாமை கொண்டு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், இந்த 3 பேரை ராஜாவுக்கு அடுத்து நியமிக்க வேண்டும் என்று கட்டளை வருகிறது. அப்போ வாசிங்க. தரியுவுக்கு நலம் என்று கண்டது, இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. அப்ப என்ன கற்றுக்கொள்கிறோம்? எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு விசுவாசி இருந்தாலோ கர்த்தர் தானியேலை போல கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். அதுக்கு என்ன காரணம்? அடுத்த வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். ஒருவனாயிருந்தான், மேற்பட்டவனாயிருந்தான். அடுத்து 3வது விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருந்தது. அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்போ ராஜ சமூகத்திலே தானியேல் உயர்த்தப்பட போகிறான். அவனு தேர்ந்தெடுக்கப்பட்டான். மேற்பட்டவனாய் இருந்தான், விசேஷித்த ஆவி உடையவனாய் இருந்தான். அதிகாரியாய் ஏற்படுத்தப்படுகிற வேளையிலே பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார். அடியிலே சொல்லுங்க. சபை வளர்ந்து வரும், நேர்மையா நடப்போம், பிரியமாயிருப்போம், நீதி செய்ய. ஆமென். கூடுமானவரை பொய்களை தவிர்ப்போம், குடும்பங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவோம். இப்படி எல்லாம் நம்ம வளர்ந்து வரணும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் தேவனுக்கு பிரியம். எடுத்தோடனே 1000, 2000 பெரிய அப்படி இல்லை. இதுதான் நமக்கு உரியது என்றால் நம்ம போகும்போது ஒரு ஆமென் சொல்லுங்க. நேற்று கூட ஐக்கியத்துல ஊழியரை பார்க்கும்போது நான் சொன்னேன், அவங்க முன்னாடி இங்க இருந்தாங்க. ஆமென். நம்ம எல்லைக்குள்ள இப்போ தூரத்துல இருக்கிறாங்க என்று உண்மையை சொல்லும் போது அவர் சொன்னாரு, இப்படி சொல்லல, ஏற்கனவே ஒரு குடும்பம் இங்க உள்ளவங்க சொல்லி பூந்தமடியிலிருந்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்ம பேசும்போது தற்காலிக ஆசீர்வாதத்திற்காக, தற்காலிக ஒரு சாங்ஷன் பெற்றுக்கொள்வதற்காக, தற்காலிகமான பணத்திற்காக, தற்காலிகமான நல்ல பேர் எடுப்பதற்காக, ஆமே இந்த சகோதரியா, ஆமே இந்த பாஸ்டரா, வெரி குட், ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க என்று பெயர் எடுப்பதற்காக நம்ம ஏதாவது குறுக்கு வழிகளை நம்ம கையாளும் போது ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நிச்சயமாய் ஒரு நாளிலே குற்றம் நம்ம மேல் சுமரும். ஆனால் இன்றைக்கு வேத வசனம் என்ன?
கர்த்தரையே அவர்கள் நம்பி இருக்கிறபடியினால் நாம பயப்படாமல் உண்மையே நான் நம்பி இருப்பேன். இந்த மாத வாக்குதத்தம். அப்ப கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் மேல் குற்றம் சுமருவதில்லை. ஆமே. புறஜாதி தேசமா இருந்தாலும் ராஜ சமூகத்திலே ராஜாவின் சாப்பாடு பரிமாறப்பட்டாலும் விலை உயர்ந்த மதுபானங்கள் கொடுக்கப்பட்டாலும் அழகான கன்னிகைகள் கிடைத்தாலும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது 1:8 ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி அவன் தீர்மானம் பண்ணினான். He has decided not to defile himself. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குது. சத்தமா சொல்லலாமா? அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு அழிலியா சொல்லுங்க. ஆமா, ஒரு சின்னதை சொல்லிட்டா இவ்வளவு பெருசு வருமே, வரும். அந்த பெருசு அவ்வளோ பெரிய வேதனைகளை கொண்டு வர கர்த்தர் ஒரு நேரத்தில் அனுமதிப்பார். ஆமென். அதை இன்று கற்றுக்கொள்கிறோம். குற்றம் சுமத்தும்படி தானியேல் மேல் யோசனை பண்ணுகிறார்கள். காரணம் என்ன? அவனிடத்தில் குற்றம் இல்லாதபடினாலே தேசத்திலே உயர்த்தப்பட்டான். ஒரு ஆமென். அவன் மேற்பட்டவனாய் இருந்தான், விசேஷித்த ஆவி உடையவனாய் இருந்தான், 10 மடங்கு முகக்கலை உடையவனாய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குற்றம் வாசிங்க. குற்றம் சுமத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம அப்படியே ஒத்துக்கிட்டா கூட நல்லது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தம் வரமாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் சொல்ல மறந்துட்டேன், நான் தான் இதை செஞ்சுட்டேன். எஸ், சாரி சிஸ்டர், சாரி பாஸ்டர், நான் எத்தனையோ சாரி கேட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லு, நீங்க சாரி கேட்குறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒண்ணு தாழ்ந்து போவது இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுல சிலர் கொடுக்கிற தகவான தகவல் தெரிஞ்சு கொண்டுட்டு நம்மளும் சிலர் மேல ரொம்ப கோபமா இருப்போம். உறவுகள் மேலையும், வீட்டுல கூட மாமியார் நாத்தனார், சபைக்குள்ளேயும் யாரோ வந்து ஏதோ ஒண்ணு சக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த மைக்கு மேல நம்ம பாக்குறப்பெல்லாம் நம்ம சம்பந்தமே இல்லாம அவங்கள பார்க்கும் போல கோபமா இருப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா இதுக்கும் வேற யாருக்கோ பிரச்சனை. ஆனா அதுல நம்மளையும் என்ன சொல்ல வருகிற தானியேலை எல்லா முகாந்திரத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க தேடுகிறார்கள். ஆமென். அவன் யாரை குறித்தும் கசப்பு வைராக்கியம் கொள்ளல. ஒரு ஆமென். It was an open book. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது மூடி இருக்கிற வரை இது என்னன்னு பார்க்க தோணும். டைரி முடிஞ்சு போச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இவன் அப்ப தப்பு பண்ணான், இப்போ ஆமென், இப்போ ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ள இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். இல்லை பாருங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறதுனாலதான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஒரு அழிலிய சொல்லுங்க இன்னும் சில வித பழக்கங்கள் நம்முடைய குடும்பங்கள் இன்னும் மேல வர முடியல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய குடும்பங்களை இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கல. இன்னும் பழைய பழக்க வழக்கங்கள் குடும்பங்களை தொடருகிறது. அதனாலே நமக்கு அவமானங்கள், நிந்தைகள். காரணம் என்ன? பிசாசு நம்மளை குற்றம் சுமத்த தேடிக்கொண்டே இருக்கிறான். எங்கேயாவது ஒரு இடத்துல அகப்படும் போது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஆண்டவர் லேசா சரி உள்ள போ. யோபு வாழ்க்கையில் என்ன சொன்னா? ஜீவனை மட்டும் விட்டுடு. ஆமே. கொடிய பருக்கள் வர ஆரம்பித்தது. அந்த இடத்துல பாருங்க, தன்னை பார்ப்பதற்கு மனைவி அருவருக்கத்தக்கதாய் கொடிய பருக்கள் உண்டான போதும் அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாயே, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஒரு அழிலிய சொல்ல. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதோட அவன் மனைவி பேர் அங்க வரல. மனைவியை குறித்து பைபிளும் சொல்லல, முடிவுலையும் சொல்ல. அவள் பெற்றெடுத்திருக்க கூடும் என்று வேணா நம்ம யூகிக்கலாம். ஏன்னா அவளை கொண்டுதான் திரும்ப பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பெண்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கூடுமானவரை அது புருஷனோ மற்றவர்களோ எல்லா இடங்களோ நன்மை மட்டுமே பேச வேண்டும். குறிப்பா பெண்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் திரும்ப சொல்றேன், கூடுமானவர் அந்த மேக்சிமம். கண்ணுக்கு தெரிந்தே தவறு நடந்திருந்தாலோ ஆமேன், அதை மறைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அதை ரகசியமாய் வைத்து ஒரு அழிலிய சொல்லுங்க. சத்தம் வரமாட்டே. சத்தமா சொல்லுங்களேன். இல்லாட்டி யோபுடைய மனைவி பேர் வந்திருக்கும், அந்த அம்மா பேரை போட்டிருந்தா அவ்வளவுதான். இன்னும் யோபு கரிச்சு கொட்டி இல்லாதெல்லாம் சொல்லி அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. 3 நண்பர்கள் வந்து திரும்ப திரும்ப சோதிக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. 42:2 சொல்றான், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார், செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. அந்த யோபுவை கொண்டுதான் கர்த்தர் அவனுடைய நண்பர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சிறையிருப்பை மாற்றினார். முதல் ஆசீர்வாதம், அவரை நம்புகிறவள் மேல் கவனிங்கம்மா குற்றம் சுமராது. ஒரு அழிலிய சொல்லுங்க. ஆமே. இந்த இடத்துல ஒரு குற்றமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் 5. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பனா இதுக்கு முன்னாடி எது ட்ரை பண்ணாங்க?
அரண்மனைக்குள்ள வைத்து ட்ரை பண்ணாங்க. வெவ்வேறு காரியங்கள்ல சிலை செய்து மற்ற காரியங்களை செய்து அவன் எப்படியா இப்ப தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே ஆமென் குற்றம் கண்டுபிடிக்க. அப்போ இது எதை காண்பிக்க? நீங்க உலக வாழ்க்கையிலும் உலகத்தில் வேலை செய்கிற பிள்ளைகளாய் இருந்தாலும் நீங்கள் நானும் குற்றம் சுமத்தப்படாத பிள்ளைகளாய் வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அழிலே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க, சத்தம் வர மாட்டீங்க, அழிலே சொல்லுங்க. ஆமா, நான் என்னுடைய வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு யாருக்கு தெரியாது, எங்க இருக்கேன். அப்ப என்னுடைய அண்ணன் சொல்லியிருக்கிற அக்கா கிட்டலாம் போன் போட்டு, முன்னாடி எல்லாம் சும்மா இருக்கிறீங்க, அவன் வீட்டை விட்டு போயிட்டான், அவனை நம்ம ஒண்ணுமே செய்யலையே, அவர் தான் திட்டினது, ஆனா அவர் பாரம், எல்லாமே ஒரு குடும்பம் அப்படித்தானே, போய் தேடுங்க எங்க இருக்கிறான்னு அவர் திட்டம், அவர் வேலைக்கு போயிடுவார். அப்ப எங்கெங்கயோ கண்டுபிடிச்சு நான் தங்கின இடம், நண்பர்கள் அப்படிலாம் சாம்சன் ஒரு அண்ணன் எல்லாம் கண்டுபிடிச்சு நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அதுக்கு முன்னாடி எங்க சித்தப்பா வந்தாரு, ரயில்வேல ஒர்க் பண்ண ஒரு ஓஎஸ் ஆபீஸ் சூப்பரண்டா இருந்தவர். அவர் என்ன பாக்குறாரு, பேக்கோட வந்து, என்ன சித்தப்பா இங்க வந்திருக்கீங்கன்னா, அதான் உன்னை விட மாட்டேன்டா, அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான், அவங்க அண்ணனை எங்க அப்பாவை சொல்லி மீனாட்சி சுந்தரம் போன் போட்டு திட்டான்டா, போய் அவனை கண்டுபிடி. வந்தாரு, வந்து உட்காந்தோனையும் கம்ப்யூட்டர் பார்த்தாரு, நான் மட்டும்தான் ரூம்ல. அவர் கேட்டு என்ன பண்றேன்னு, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், எவ்வளவு எவ்வளவு ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு 5 lakhs அப்படி பார்ப்பேன், அதுக்குரிய கணக்கு. அப்ப 5 lakhsனா கமிஷன் கொஞ்சம் வச்சாலே எவ்வளவு உனக்கு கிடைக்கும். அவர் அதான் அவருக்கு அந்த யோசனை, ஈக்யூ எல்லாம் போடுவார். ஈக்யூனா என்ன, எமர்ஜென்சி போட்டாலும் அவர் தான் சைன் பண்ணுவார். சினிமா தியேட்டர்ல லெட்டர் கொடுத்தா ஃப்ரீ பாஸ். நான் நிறைய பேருக்கு ரொம்ப செல்வாக்கு அதிகாரம் அந்த மாதிரி வாழ்ந்தவர் திருச்சியில. அவர் என்ன கேட்ட வார்த்தை தான், எவ்வளவு கிடைக்கும் கமிஷன். நான் ஒண்ணு என்ன தெரிஞ்சதில்ல, அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கும். இவரே 4:16 இல்லையா, இல்ல 5 பைசா எடுத்தாலும் மேல ஆண்டவர் பாக்குறாரு. ஏசப்பா ஒரு அழிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, we are accountable to God. ஆமே, ஒரு அழிலிய சொல்ல, நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு அழிலிய சொல்லுங்க. அதனால தாவீது சொல்றான், எஸ் நான் தவறு செய்தேன், ஐ கோ டு மை காட், என் ஆண்டவர்கிட்ட நான் போகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நீங்கள் நானும் ஒவ்வொருவரும் தேவனை முதலாவது வைக்க வேண்டும். நண்பர்களோ உறவுகளோ உதவி செய்கிறவர்களையோ அந்த இடத்துல வைக்கவே கூடாது ஒரு நாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உடனே அவர் போய் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, போன இடம்லாம் கிருஷ்ணன் ஒருத்தன் தான்பா நம்ம வீட்டுல ஒழுங்கா இருக்கிறான். ஒரு அடியிலேயே சொல்லுங்க. அப்பயும் என்கிட்ட சில தில்முள் இருந்தது, ஆனாலும் அங்கே அதாவது தில்முள்னா என்ன, பொய்கள் குறையாமல் இருந்திருக்கலாம், ஊர் சுத்தது குறையாமல் இருந்து ரசிக்கப்பட்டேன். ஆனா கேட்ட கேள்விக்கு உடனே தேவனும் அந்த பதிலை எனக்கு கொடுத்ததுனாலே ஒரு ஆமைன்னு சொல்ல, அங்கேயும் அப்படிதான் இருந்தோம். ஆமை பட காசு, ஏன்னா நம்ம தேவனுடைய வசனங்களும் அது நடக்க கற்றுக்கொண்டால் இந்த உயர்விலே தேவன் இன்றைக்கு வைத்திருக்க மாட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போ எதற்கு நான் சொல்ல வருகிறேன், உலக வாழ்க்கையிலும் நம்ம வெளியிலையும் நம்ம நிச்சயமாய் குற்றம் நம்ம மேல் வராதபடி, ஆமே அப்படி செய்து விட்டால் இயல்புதான். நீங்கள் நான் தேட வேண்டிய முதல் இடம் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுது நம்ம ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, அவரை மீண்டும் பற்றி கொள்ளும் போது நம்ம மேல் குற்றம் சுமருவதில்லை. ஆமே. இரண்டாவதாக 2 சாமுவேல், 2 சாமுவேல் சாப்டர் 22 22 2 சாமுவேல், திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் அதிகாரம் 22 அதுல 31ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது. அவர் வழி எப்படி உத்தமமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஈவன் சம்பாத்தியம் கூட உத்தமமா இருக்கணும். ஒரு அழிலையோ சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டேன், சத்தமா ஒரு அழிலையோ சொல்லுங்க. ஆமா, உத்தமமா நம்ம மனசாட்சி வச்சிருக்கிற உள்ள பணம் வரும்போதே நமக்கு தெரியும் இது எதனால் வருகிறது. ஒரு அழிலைய சொல்லுங்க, எப்படி வருகிறது. ஒரு அழிலைய சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் நம்முடைய உறவுகள், நட்புகள், ஆமே பாருங்க, உத்தமமானது. அடுத்து கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஒரு அழிலைய சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பா இருக்கிறார். ஒரு அழிலைய சொல்லுங்க. அட சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, என்னாலையும் சாட்சி சொல்ல முடியும், உங்களாலையும் சாட்சி சொல்ல முடியும். நமக்கு பாதுகாப்பாய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம், வெளியே தெரியாது. நம்மளை குறிச்ச ஒரு பெரிய கெட்ட நினைவுகள் இருக்கலாம், செய்யாத செய்தேன்னு சொல்லலாம். இவைகளுக்கு மத்தியிலே நாம் நல்லவர்கள் என்று நாம் நிரூபிக்காதபடி அவரை நம்பினால் போதும். ஆமென். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பழிச்சொல் வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு அவமானம் இருக்கு, இப்படி மனிதர்கள் என்னை குறிச்சு பேசுறாங்க, இப்படி உலகம் எப்படி நாளை பயமா இருக்கு, நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். தேவனை தேடினால் போதும். வசனம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார்.
ஒரு அழிலைய சொல்லுங்களேன். உலக கேடகத்தை மாட்டிக்கொண்டு வந்தவன் கோலியாத். உலகத்தின்படி கேடகம், அமே ஷீல்டு, அமே கையில கத்தி, எல்லா பட்டயம் எல்லாம் கொண்டு ராணுவ அனுபவத்தோடு வந்தவன் கோலியாத். ஆனால் தாவீது கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையின் பட்டயத்தை கையில வைத்திருந்தபடினால் இந்த ராட்சதனாகிய கோலியாத்துக்கு 40 நாட்கள் சவால் விடுகிற கோலியாத்துக்கு, தேவ ஜனம் முழுவதும் பயமுறுத்துகிற இந்த கோலியாத்துக்கு ஒரே ஒரு கூழாங்கல் போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த கூழாங்கல் அல்ல, என் தேவனை நம்புகிறேன். அல்லேலூயா. உம்மை நம்பி நான் கையில எடுக்கிறது அது வெறும் மண்ணா கூட இருக்கலாம், கூழாங்கல்ல இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், ஊழியத்துல பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஒத்தாசைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒண்ணு, இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்த உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை, கோலியாத் விழுந்து போவது நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் ஜீவன் உள்ளவரை தேவனை மகிமைப்படுத்துவது நிச்சயம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தாவீதின் கையில் இந்த கேடகம் என்ன? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் கோலியாத்துக்கு விரோதமாய் எழும்பினான். வசனம் சொல்லுது அழகா, உம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லாமா? சேர்ந்து அந்த ஒரு வரி பாடலாம். அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தனி நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, விசுவாசோட பாடுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே. இன்னொரு முறை, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. உண்மையா சொல்லுவோம், உண்மையா சொல்லுவோம். செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோம் எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் ஆனாலும் சோர்ந்து போக கர்த்தர் விட மாட்டார், தளர்ந்து போக விட மாட்டார். எரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரி அணையாதவர், சீக்கவாய் மந்தனாவ மோசையை உயர்த்தினவர். ஓ ஹல்லேலூயா. அறிக்கை செய். எந்த மனுஷன போய்தான், எந்த மனுஷனுடைய உதவிகளும் ஆமே அடிமைகளாய் மாறி விடுவோம். ஒரு நாள் அப்படி இராதபடி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் சபைக்கும் ஊழியக்காரருக்கும் ஆமே நம்ம கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா. செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே ஏனெனில் கர்த்தர் நிற்கிறார். நம்முடைய சாதுரியம் அல்ல, நம்முடைய சாப்பாடு மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை எழச் செய்கிறார். ஆமே. அப்படியே படுக்கையில் இருக்கோம் நினைத்து தேவ சித்தம் நிறைவேறும்படி ஆமே. பலவீனம் உள்ளவனை கர்த்தர் தாங்கும்படியாக அச்சம் கலக்கம் என்ற இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். ஹல்லேலூயா. சபை குடும்பங்களில் சபைக்கு விரோதமாய் கலக்கம், அச்சம், பயமுறுத்தல்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஓ ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் உன் வீட்டிலும் வாய்ப்பதில்லை, உன் வேலை ஸ்தலத்திலும் வாய்ப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லும், உண்மையா சொல்லும். என் கேடகம், என் நம்பிக்கை செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை
தோத்தரிப்பே எல்லாம் பாதுகாக்குதே கலங்காமல் தோத்தரிப்பே அறிவு கெட்டா நிச்சயமாய் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் ஆமே வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு ஆமே அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இனி கலக்கம் இல்லை, ஆமே இனி தத்தளிப்பு இல்லை. இன்றைக்கு தேவ சித்தம் நிறைவேறும்படியா. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். செய்பவர் நீரே, இடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, செய்பவர் நீரே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதே சங்கீதம் 18:30, சங்கீதம் 18:30, 18ஆம் சங்கீதம் இல்லையா? 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, வசனம் புடமிடப்பட்டது. அது ரெண்டுமே கர்த்தர் நமக்கு கேடகமாய் நம்புகிற பிள்ளை. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஒண்ணு ஆராதனை முடிஞ்சு போகல, கவனிக்கிறீங்களாம்மா ப்ளீஸ். இப்படியே நம்ம வாழ்க்கை போக வேண்டாம். சபைக்கு வருவது போவது, கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், பேர் புகழ், ஒரு சின்ன வட்டம் அப்படி வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, எத்தனையோ பொருளாதார எக்கானமில சிங்கிள் டிஜிட்ல இருந்து 11.6 கொண்டு வர முடியும்னா, ட்ரில்லியன் பண பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு ஒரு அரசாங்க திட்டம் வைத்திருந்தால், ஆமென், ஒரு சபையை கொண்டு தேவன் திட்டம் வச்சிருக்க மாட்டாரா? நிச்சயம் வைப்பார். ஆமென். நீ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க, தொடர்ந்து நம்புங்க. அதுல முதல் ஆசீர்வாதம், கர்த்தரை நம்புகிறவங்க மேல் குற்றம் சுமரா. 2வது அடைக்காலமா வேற எதையும் தேடாதீங்க. கர்த்தரை அடைக்காலமா அவங்களுக்கு இருந்து அவன் உங்களை பாதுகாப்பா இருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 3வது கடைசியாக ஆமீன், சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் சங்கீதம் 17 7ஆம் வசனத்தை பாருங்கள். 7, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு முறை சொல்லாமா? கைகளை உயர்த்தலாம். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளாகிய என்ன சொல்லுங்களேன், நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சரி, கை கீழே போய் பாருங்களேன். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபை விளங்கப்படும். 3வது ஆசீர்வாதம், தம்மை நம்புகிற பிள்ளைகள் மேல் அதிசயமான கிருபைகளை விளங்கப்படும். அதுக்கு அர்த்தம் தான், உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் ஒருவேளை உனக்கு அடையாளம் காட்டப்படாமல் இருக்கலாம், அல்லது அடையாளமாய் மலை போல் வந்து நின்று ஊழியம் செய்து விடுவாயா, இது இப்படி நடக்குமா என்றெல்லாம் உங்களை வேலை ஸ்தலங்களிலோ ஊழியங்களிலோ தனிப்பட்ட முறை சரீர பலவீனங்களை கொண்டு வந்தோ ஒரு மிரட்டல் சவால்கள் வரலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் பயப்படாமல் உண்மையே நம்பி இருப்பேன். இந்த மாத வாக்குத்தத்தம், யெகோவா என் பெலனும் என் கீதமும் என் ரட்சிப்புமாயிருக்கிறார். ஆமென். அப்ப அவரை நம்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில, ஆமென், அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில குற்றம் சுமராது. அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருந்து பாதுகாப்பாய் இருப்பார். 3வதாக நாம் பார்க்கிறோம், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, ஆமென், கர்த்தரை நாம் நம்புகிறபடினால் கர்த்தர் தமது வலது கரத்தினாலே அவர்களை சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிசயமான கிருபை விளங்க பண்ணுவார். ஒரு அணிலே சொல்ல மாட்டீங்களா? அட சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியமானோ, ஒருவேளை அதிகமா செலவாயிட்டு இருக்கா பணம், ஒரு முடிவு தெரியல நினைக்கிறோமா, அல்லது வேறு விதம் இதுக்கு லாபம் கிடைக்கல நினைக்கிறோமா, அல்லது ஓடி ஓடி வேலை செய்யறோம் இன்னும் சேர்க்க முடியல நினைக்கிறோமா, ஊழியத்துல பிரதிபலன் இன்னும் பெருசா வர ஆரம்பிக்கல ஆயத்தமா இருக்கிறோமா, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த காலை வேளையில அதிசயமான கிருபையை நான் விளங்க பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஆனா சத்தமா சொல்லுங்க, கிருபையிலே அதிசயமானதை இன்னைக்கு விளங்க பண்ணுவார். ஆமே. அதுல ஒரு குறிப்பை சொல்றாரு, நமக்கு விரோதமா எழும்புகிற வியாதியோ பலவீனமோ படுக்கையின் காரியங்களோ சுகவீனங்களோ இன்னைக்கு நம்புங்க, அப்படியே நம்புங்க. நான் வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போக வரல. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு ஆமென். இதற்காகவே தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இதற்காகவே ஆண்டவர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அவர் நினைத்தாலும் திருத்தி எழுத முடியாத ரேமா வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்கள் மேல் குற்றம் சுமருவதில்லை, கேடகமாய் இருக்கிறீர், அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணுகிறீர்.